களத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்ட அதிமுக. என்ன நடந்தது? ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை எப்படி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை எதற்காக வெளியிட்டார்? வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும், அதிமுகவின் ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு நேரடியாக ஆதரவுகளை தெரிவிப்பார்கள் என்பதற்கேற்பதான் செய்திகளை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவினர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எதற்காக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற செய்தியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்க வேண்டாம், ஏனென்றால் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை. சுமார் 7 முறை வெற்றியிருக்கிறது. ஆனால் அதைவிட 6 முறை அதிமுகவும் வென்றிருக்கிறது. தற்பொழுது பணபலமாக இருக்கட்டும், படைபலமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிக செல்வாக்கு இருப்பதால் இந்த தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் வெற்றியடையும். அதிமுக தோல்வியடைந்தால் இதை வைத்து சட்டமன்ற தேர்தலையும் விமர்சனம் செய்வார்கள். அப்பொழுது அதிமுகவின் பெயர் இதைவிட மிக மோசமானதாக மாறும் என்பதற்கேற்ப சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளார். மேலும் இந்த கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக ஏற்றுள்ளதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்துக்களை ஏற்றதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியில்லை என்று நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக திமுக என்று இத்தனை ஆண்டுகளான போர் தற்பொழுது திமுக பாஜக என்று மாறிவிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழலாம் என்று கூட சொல்ல முடிகிறது. வடமாநிலங்களில் கால் பதித்த பாஜக தமிழகத்தில் கால் பதித்து விடுமா என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது எழுப்பப்படுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை அவர்கள் கோவையில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றுள்ளார். இதற்கு முன்பாக திமுகவினர்கள் பாஜகவினர்களை நோட்டாவை விட ஒரு ஓட்டுக்கள் அதிகமாக வெற்றியடையும், அப்பொழுதுதான் பாஜக என்ற கட்சி தமிழகத்தில் இருப்பதாக நான் கூறுவேன் என்றும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது பாஜக 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றுள்ளதால் திராவிட முன்னேற்றக் கழகம் இனி எந்த ஒரு அளவிற்கும் பேச முடியாத நிலைமையில் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இடைத்தேர்தலில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படும். அதிமுகவின் ஆதரவாளர்கள் பாஜகவிற்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் முடிவு சரிதானா? சி.வி. சண்முகம் பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை பற்றி கமெண்டில் கூறுங்கள்.